ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனக ரைடர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் தான் பிளான் பண்ணோம். ஸோ லடாக் நம்மளால் போக முடியல. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ லடாக்லாம் பரவாயில்ல, நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கே வேணான்ற மாதிரி தோணுது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கே எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அதோட வந்து எப்படி சொல்கிறது, அதோட வந்து பைக் பார்க்கிங் முடிஞ்சு, அதுதான் பார்க்கிங். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக்கை ஸோ இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி வண்டி தான் ஓடும். ஆக்சுவலாக அந்த ரேலி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வண்டி தான் ஓடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி. ஸோ நம்ம எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பவர்ஃபுல் வண்டிங்க. ஸோ வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா தரமாக வந்துச்சு. நம்ம வண்டியோட கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லுமே. ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு நம்ம ஊரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்னோ தான். நம்ம ஸ்னோ அழகாக கையில் எடுக்கலாம். இதுதான் ஆசைப்பட்டேன். இதுதாங்க வேணும். இதுக்கு தான் நான் வந்தனே மெயினாக. ஸோ ஆக்சுவலாக நம்ம செல்லக்குட்டி பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ செம்ம பிளேஸுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு நான் வரும்னு நான் நினச்சியே பார்க்கல. ஸோ நான் பிளான் பண்ண வரைக்கும் லடாக் தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ நேராக லடாக் வரோம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு என்ன குறை இங்கே பாருங்கள். ஸோ லடாக்கில் போனால் இந்த மாதிரி இருக்காது. பட் இருக்காதுன்னு இல்லை, இதை விட வந்து அங்கே 5 மடங்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. ஸோ ஏன் அலோடு இல்லைன்னா, ஸோ லடாக் வந்து வழி பார்த்திங்கன்னா அது இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக தெரியுதா, 2 வழி இருக்குது. ஸோ இந்த வழியாக இந்த மவுண்டன் ஏரியும் போகலாம், ஸோ அந்த வழியும் டைரெக்டாக போகலாம். ஸோ அந்த 2 வழியுமே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அந்த மலை வந்து ஃபுல்லாக ஸ்னோ, இந்த மலையும் ஃபுல்லாக ஸ்னோன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா லடாக் க்ளோஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லடாக் வந்து நம்மளால் போக முடியல. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மே, ஜூன், ஜூலை. ஸோ ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம லடாக் கண்டிப்பாக நம்ம வரணும். ஸோ இப்போ ஏன் நான் வந்து எடுத்துன்னு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ஃப்ளாக் கட்ட போகிறாங்க. ஸோ அது லடாக் ஃப்ளாகில் மணாலியில் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு லடாக் ஃப்ளாக் கட்டிட்டு மணாலி ஃப்ளாக் கட்டிட்டு ஸோ நம்ம மே, ஜூன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ஃப்ளாகை கட்டலாம். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. ஸோ இங்கே தான் டென்ட்டு போடுற பிளான் இருக்குது. டென்ட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், விடுங்க, எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம் தாங்க, அப்படியே பாருங்க, எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் வீடு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஃபுல்லுமே செம்ம பிளேஸுங்க. இது கீழே நிறைய இருக்காங்க. எல்லாம் எவ்வளோ பிளேசஸ் தெரியுமா பாருங்கள், கல் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் அப்படியே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது அந்த இருக்கிற ஹீட்டுக்கு இதோ அப்படியே வந்து உருகி போனதடி. ஸோ ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து நேற்று வந்து நான் பார்ட்டிக்கு போயிருந்தோம் பப்புக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் போடுவாங்க. ஸோ சீல் போட்டால் மட்டும்தான் உள்ளே அலோடு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் அப்படியே இருக்குது. ஸோ போல் பிடிச்சா கூட இதுதாங்க வாழ்க்கை. இதுக்கு தான் வந்தேன், இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஸோ கெட் ரெடி, கெட். நம்ம வண்டி செல்லக்குட்டி. ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே க்ளவுஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் க்ளவுஸும் போடல, மேலே ஸ்வெட்டரும் போடல, அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் செம்மையாக. நம்ம வண்டி தாங்க நம்ம இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்த திரும்ப பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு கனவு என்னென்னா, ஸோ லடாக் போகிறது எல்லா பைக்கர்ஸுமே ஒரு பெரிய
கனவாக இருக்கும். ஸோ லடாக் போகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக நான் என்னோடய வண்டிக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸோ நான் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டேன், எவ்வளோக்கு சாப்பிட்டேன், எங்கே தங்கினேன் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய டைரியில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பைக்கு நான் வந்து என் பைக் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னா 30 தாங்க தருது. ஆக்சுவலாக 30 to 35 இவ்வளோ தான், அது அவ்வளோதான் தருதே. நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லாங்கில் வந்து ஸோ ஹைவேல நிறைய தரும்னு, பட் இங்கே அவ்வளோ தரல. ஸோ இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து ஸோ நீங்கள் லடாக் வரணும், என்கிட்ட பைக் இல்லை ப்ரோ, என்னால் லடாக் போக முடியுமா அப்படின்னா வெரி ஈஸிங்க. நான் சொல்கிற பிளானை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, இல்லை யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் லடாக் வரலாம். எப்படின்னா நீங்கள் அங்கேருந்து நேராக டெல்லி வந்துடுங்க. டெல்லி டு மணாலி வந்துட்டிங்கன்னா மணாலியிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பைக் இருக்குது. ஸோ ரெண்டல் பைக் இங்கே நிறைய இருக்குது. ஹிமாலயன் இருக்குது, ஹார்லி டேவிட்சன் இருக்குது, BMW இருக்குது, எக்ஸ்பல்ஸ் இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது, நிறைய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டலுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டல் ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் 800 தான், 500 ஸ்டார்டிங், சாரி, ஸ்கூட்டி எல்லாம் 500. ஸோ எக்ஸ்பல்ஸ் எல்லாம் 800 to 1000, ஹிமாலயன் 1000 to 500, அதாவது 1000 ரூபாயிலிருந்து 1500 2000 வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து ஸோ லடாக் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours ட்ராவல் தான், 3 to 4 hour ட்ராவல். ஸோ நீங்கள் இங்கே பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நேராக நீங்கள் லடாக் போயிடலாம். லடாக் போயிட்டு அங்கேருந்து வந்து எங்கள் பைக்கை நீங்கள் திரும்ப கொடுத்துடலாம். ஸோ செம்ம பிளானுங்க. நான் பைக்கில் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு பதில் ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் தான் நீங்கள் பைக் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய பிளேஸ் இருக்குங்க. ஸோ இந்த இடம் வரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ திஸ் இஸ் கேண்டால்ஃப். ஆக்சுவலாக பேரே இதுக்கு ஏற்ற மாதிரி பேர் இருக்குல்ல, இதுதாங்க, அதனால தாங்க நான் அந்த பேரை சூஸ் பண்ணனே. ஸோ அந்த எவ்வளோ சேரு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூச்சி. ஆக்சுவலாக அப்போ வந்து வண்டி நாங்கள் கழுவவே இல்லை, அப்படியே ஏற்றினோட்டோம். ஸோ அப்படியே ஏற்றினோட்டோம். செம்மையாக இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்னோங்க, எங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. ஃபுல்லாக எனக்கே கால் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கட்டிவிடுங்க. ஆக்சுவலாக எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, மணாலி ஃப்ளாக். ஸோ இருந்தாலும் இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. நம்ம ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போகிறோம், ஃப்ளாக் கட்டுறோம், பரவாயில்ல, ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இந்த வியூ பார்க்கவே ஓகே தானே. சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்மெட் போட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ரைட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் எப்படின்ட்டு வண்டியில் ஃபஸ்ட்டு போதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வரவங்க பூராமே நம்ம வண்டியில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வியூ இருக்குல்ல, ஸோ உங்கள் பைக் நிற்குது, இந்த பின்னாடி வியூ பாருங்கள். ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. சரி ஓகே, நம்ம மவுண்ட்டை ஹெல்மெட்டில் போட்டு ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல, நான் மைக்கெல்லாம் எதுவுமே போடல. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ரைட் பண்ணலாம். ஆக்சுவலாக கீழே விழுந்துருவோன்னு நினைக்கிறேன். இந்த வியூவை மட்டும் பாருங்கள், மறந்துடுவீங்க. ஸோ நம்ம மோடை மாற்றிக்கலாமா? இருங்க, இல்லை எந்த மோடில் இருக்குது? ஆஃப் ரோடு போட்டாச்சு. ரேலி தான் கரெக்டாக இருக்குமோ? ஓட்டவே முடியலங்க, சுத்தமாக ஓட்ட முடியல. என்னால் ரைட் பண்ண முடியல.
ओके हो गया 1 minute पार्किंग यू फोटो दिस बाइक फोटो ओके डन कितना रुपये लेंगे कितना रुपये फ़ोटो का पैसे लेते हैं कि चार्जेस नो 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 चार्जेस ओके फ़ोटो निकाल सकते हैं ठीक है नहीं यहाँ खड़े करो ना ऐसी बढ़िया दिखता है सीन आई डोंट नो हिंदी भैया ओनली इंग्लिश और तमिल English? यस दिस बाइक यहाँ फोटो ओके 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 ஓகே டேக் இட் தேங்க்யூ ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம முன்னில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கரெக்டாக ஓகே ஓகே டேக் இட் यूट्यूब चैनल यस न्यू चैनल हम सर आपको सब्सक्राइब करते हैं ओके 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 मोबाईल दे सर्च मार त्या मोबाईल दे ना बसू का ते मोबाईल सर्च मार यूट्यूब खोलून राइडर यस न्यू चैनल बिगिनिंग हम शॉर्ट मन नाही आहे ओके यूट्यूब चॅनल बरं असं असं फोटो काढ दुरून काढ थोडंसं काढ दे हे नाही आलं पाहिजे दुरून काढ सो सब्सक्राइब ओके थैंक यू सो मच थोडं गाडी घे थोडी गाडी नागू रायडर न्यू चैनल यस आई एम बिगिनिंग राइडर आई एम कमिंग फ्रॉम तमिलनाडु तमिळनाडू यस महाराष्ट्र 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 ओके ओके मारलं मी काय नाही इकडून काढ फ्रंट काढ इकडून काढ काय नाही ஸோ நம்ம வண்டியை வச்சு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நம்ம வண்டியை வந்து கிட்டத்தட்ட வர்றவங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஸோ அந்த வண்டியில் எல்லாமே நம்ம பேர் இருக்கும் கனக ரைடர்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம வண்டி கேண்டால்ஃப் இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டான் ஸோ தேங்க்யூ பாடி போன உடனே ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணுங்க வண்டி பாருங்கள் எப்படி நிற்குது பாருங்கள் சூறாவளி மாதிரி ஸோ நைஸ் சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் நிறைய சுற்றி பார்க்கலாம் இந்த ஏரியாவில் அப்படியே இங்கே பாருங்களேன் இந்த வியூவை மட்டும் பாருங்கள் ஸோ அதான் அந்த சைடு தாங்க லடாக்கு அந்த சைடு தான் லடாக் அப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஸோ குட் இந்த வியூ தான் பக்காவாக இருக்குது ஸோ கைஸ் நாங்கள் எங்கள் ஸ்னோ கொண்டாடலான்னு வந்தால் அங்கே பாருங்கள் வெயில் எப்படி பொழக்குது ஸோ ஸ்னோலாம் உருகுது சரி ஓகே கைஸ் பாய் சி யூ லவ் யூ ஃபேமிலிஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சேனலுக்கு என்ன புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் சரி ஓகே கைஸ் பாய் 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 சி யூ கைஸ் லவ் யூ ஃபேமிலிஸ் கேண்டால்ஃப் ஓகேங்க பாய்ங்க சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்